தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வாலாங்குளம் பிரிட்ஜு கீழே இருக்கிற ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், அதாவது மிதக்கும் பாலம். இந்த மிதக்கும் பாலத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த மிதக்கும் பாலம் பணிகள் நடந்துட்டு இருக்கிறப்பவே கோயம்புத்தூரில் இருக்க எல்லாரும் ஒரு நாள் நினச்சிருப்போம், நம்ம வந்து குளத்துக்கு நடுவில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம், ஒரு செல்ஃபி பாயிண்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இப்போ என்னன்னா இந்த இடம் வந்து கேட்பாரட்டு இருக்குது. இந்த குளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இந்த பொழுதுபோக்குக்கான சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, குடும்பத்தோடு வந்து ரசிக்கிறதுக்காக படகு இல்லம் வச்சுருந்தாங்க, கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது, பார்க்கிங் வசதி இருந்தது, கழிவறை வசதி இருந்தது. இத்தனை வசதிகள் இருந்தும் இந்த இடம் இப்போ ஏன் மூடப்பட்டிருக்கு? அப்போ இப்போ என்ன பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க பார்ப்போம். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உக்கடம், பெரியகுளம், வாலாங்குளம், குறிச்சிக்குளம் உள்ளிட்ட குளக்கரைகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மேம்படுத்தப்பட்டன. அதில் கோவை வாலாங்குளத்தில் 3 கட்டமாக மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. வாலாங்குளம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் 500 மீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 23.83 கோடியில் மேம்பாட்டு பணிகள், அரசு மருத்துவமனைக்கு எதிரே கிளாசிக் டவர்ஸ் சாலையில் குளத்தின் மேற்கு பகுதியில் 600 மீட்டர் மற்றும் கிழக்கு பகுதியில் 600 மீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 24.31 கோடியில் மேம்பாட்டு பணிகள், வாலாங்குளம் ஃபேஸ் 1 திட்டத்தில் 3750 மீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 68.50 கோடியில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மொத்தமாக ரூபாய் 116.64 கோடி செலவு செய்யப்பட்டது. இதில் உக்கடம் சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள வாலாங்குளத்தின் கரைப்பகுதியில் நடைபாதை, சிறார்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், இருக்கைகள், கடைகள், அழகு செடிகள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டன. மேலும் கிளாசிக் டவர் சாலை வழியாக வரும் வழித்தடத்தில் படகு இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினருடன் இணைந்து ரூபாய் 45 லட்சம் மதிப்பில் படகு இல்லம் ஏற்படுத்தப்பட்டது. இதற்காக பெடஸ்ட்ரல் படகு, துடுப்பு படகுகள், மோட்டார் படகுகள் என 20 படகுகள் கொண்டு வரப்பட்டன. 2 பேர் பயணிக்கக்கூடிய பெடல் படகுக்கு ரூபாய் 300, 4 பேர் பயணிக்கும் துடுப்பு படகுக்கு ரூபாய் 350, மேலும் 8 பேர் பயணிக்கும் மோட்டார் படகுக்கு ரூபாய் 1000 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்டு ஓரிரு ஆண்டுகளிலேயே பொதுமக்களிடம் போதிய வரவேற்பு இல்லை. படகு இல்லத்திற்கு வருபவர்களுக்கு வாகனங்களை நிறுத்த போதிய இடவசதி இல்லை. படகு சவாரி வருவோருக்கு கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளியாகும் கழிவுநீர் வாலாங்குளத்தையே அடைவதால் ஆகாய தாமரை சூழ்ந்து படகு சவாரி மேற்கொள்ள முடியாத நிலையும் இருந்தது. அதிக கட்டணமும் வசூலிக்கப்பட்டது போன்ற காரணங்களால் படகு சவாரிக்கு வருவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்தது. படகு இயக்குவோர், டிக்கெட் வழங்குபவர்களுக்கு ஊதியம் தர முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக படகு இல்லம் மூடப்பட்டது. அதேபோல் பொதுமக்களை கவரும் விதமாக குளத்தின் நடுவே மிதக்கும் நடைபாதையும் அமைக்கப்பட்டது. அந்த நடைபாதையின் பல்வேறு இடங்களில் கைப்பிடிகள் உடைந்து விட்டன. மேலும் மிதப்பதற்காக போடப்பட்ட பிளாஸ்டிக் கேன்களும் வெயிலில் காய்ந்து பழுதடைந்து விட்டன. இதனால் மிதக்கும் நடைபாதையும் விரைவில் மூடுவிழா காணவுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, வாலாங்குளத்தின் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியானது தற்போது காதல் ஜோடிகளின் புகலிடமாக விளங்கி வருகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட திறக்கப்படாத கடைகள், ஆட்கள் வெளியே தெரியாத வகையில் கட்டப்பட்ட அமரும் இருக்கைகள், சிறிய சிறிய தூண்கள் என அனைத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். மிதக்கும் நடைபாதைக்கு வரும் இடத்தில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதியும் கழிப்பறை வசதிகளும் உள்ளன. எனவே படகு இல்லத்தை இங்கு இடமாற்றினால் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லை, அரசுக்கும் வருவாய் கிடைக்கும். பொதுமக்கள் வருகை அதிகரித்துவிட்டால் அத்துமீறுவோரின் எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தலாம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.